நாம் மாற்று சக்தி அல்ல, நாம் முதன்மை சக்தி என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிக்கையின் மூலம் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். அந்த அறிக்கையில் என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்துடைய 2வது மாநில மாநாடு மதுரை அடுத்த பாரபட்சி என்ற இடத்துல வரக்கூடிய 21ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதற்கான காவல்துறையுடைய அதிகாரப்பூர்வ அனுமதி என்பது நேற்று மாலை கொடுக்கப்பட்டிருப்பதாக கட்சியுடைய பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில கட்சியுடைய தலைவர் விஜய் இன்று அந்த மாநாடு குறித்த மைய கருத்தை வெளியிடுவதற்கான அறிக்கையை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதுல வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற தேர்தல் அரசியல் மைய கருத்தை முன்வைத்து இந்த மாநாடு நடக்க இருக்கிறது என்பதை உங்களோடு பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி என்ற அந்த அறிக்கையில தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மாநில மதுரை மாநாட்டிற்கு தயாராகவும் மாற்று சக்தி நாம் அன்று, முதன்மை சக்தி நாம் என்பதை உலகிற்கு மீண்டும் உணர்த்துவோம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் என அறிக்கையில தெரிவித்திருக்கிறார். முக்கியமாக இந்த மாநாட்டை பொறுத்தவரையில அடுத்த கட்டமாக தமிழக வெற்றிக் கழகம் தேர்தலை நோக்கி எந்த திசையில பயணிக்க போகிறது என்பதை விளக்கக்கூடிய மாநாடாக இருக்க போகிறது. ஏற்கனவே முதல் மாநாடு விக்கிரவாண்டியில நடைபெற்றது, கொள்கை விளக்க மாநாடாக அமைந்திருந்தது. இந்த நிலையில இந்த தேர்தலுக்கான மாநாடாக இது இருக்க போகிறது என்பதை உணர்த்தும் வகையில தான் மாற்று சக்தி இல்லை, நாம் முதன்மை சக்தி என்பதை உணர்த்தும் வகையில உலகிற்கு மாநில மதுரை மாநாட்டிற்கு தயாராகும் என தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில 21ஆம் தேதி நடைபெறக்கூடிய மாநாடு குறித்த அறிக்கையை கட்சியுடைய தலைவர் விஜய் வெளியிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.